வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த வீடியோல நாம இஃப் இல்லாத கண்டிஷனல்ஸ் பத்தி பார்க்க போறோம். பொதுவா இப்படி இருந்தால் இப்படி ஆகும், இப்படி நடந்திருந்தால் இப்படி ஆயிருக்கும், இந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு நம்ம கண்டிஷனல்ஸை யூஸ் பண்ணுவோம். அதுக்கு நம்ம ஜென்ரலா இஃப் வச்சு ஒரு சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுவோம் இல்லையா? பொதுவா நம்ம டைப் 0, டைப் 1, டைப் 2, டைப் 3 அப்புறம் மிக்சட் கண்டிஷனல்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய கண்டிஷனல்ஸ் வச்சு ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருக்கோம். இந்த வீடியோல நம்ம இஃப் இல்லாம இதே மாதிரியான கண்டிஷனல்ஸை எப்படி ஃப்ரேம் பண்றதுன்றதை பார்க்க போறோம். கண்டிஷனல் ஷுட்னு டைட்டில் கொடுத்துருக்கோம். ஆனாலும் இதை தவிரவும் இன்னும் 2 மெத்தட்ஸ் இருக்கு. அதையும் நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கண்டிஷனல் ஷுட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த கண்டிஷனல் ஷுட்டை நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டைப் 1 சென்டென்சஸ்ல. நம்ம இஃப் கண்டிஷனல்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா? அதுல டைப் 1ல வந்து நம்ம கண்டிஷனல் ஷுட்டை யூஸ் பண்ண போறோம். இதை நம்ம ரொம்ப காமனா ஸ்போக்கன்ல ரொம்ப யூஸ் பண்றது இல்லை. ஆனா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், கைட்லைன்ஸ், லீகல் டாக்குமெண்ட்ஸ், புக்ஸ்ல எல்லாம் நீங்க இதை அடிக்கடி பார்க்கலாம். இப்படி பார்க்கறப்போ புரிஞ்சுக்கிறதுக்கு இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இஃப் இல்லாம ஒரு கண்டிஷனல் அதுல ஷுட் வச்சு எப்படி ஃப்ரேம் பண்றது, டைப் 1 சென்டென்சஸ்ல எப்படி ஃப்ரேம் பண்றது அப்படின்றதுல இருந்து நம்ம இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம கைட்லைன்ஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சொன்னதுனால அந்த மாதிரியே சில எக்ஸாம்பிள்ஸ் நான் எடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா, ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா, ஏதாவது குவரிஸ் இருந்தா கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. கீழே உள்ள எண்ணில் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். So if you have any queries, contact us on the below number. If you have any queries, contact us on the below number. இப்போ இது வந்து ரொம்ப காமனான டைப் 1 சென்டென்ஸ் இஃப் வச்சு இருக்கு. இப்போ நாம இதே மாதிரி ஒரு கண்டிஷனலை இஃப் இல்லாம கிரியேட் பண்ண போறோம், மேக் பண்ண போறோம். அதுக்கு இஃப் எடுத்துடுங்க. யூக்கும் இந்த வேர்புக்கும் நடுவுல should யூஸ் பண்ணுங்க. you should have அப்படின்ற மாதிரி அதை நாம இன்வெர்ட் பண்ணிக்க போறோம். Should you have any queries? Contact us on the below number. Should you have any queries? Contact us on the below number. ரொம்ப சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இஃப் எடுத்துட்டு should போடணும் அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதுமானது. நமக்கு ரொம்ப தெரிஞ்ச காமனான ஒரு should என்ன அப்படின்னா ஆக்சிலரி verb should. ஆக்சிலரி verb of advices. ஆக்சிலரி verb of suggestion சொல்லுவோம் நம்ம. அடுத்தவங்களுக்கு ஒரு சஜஷன் கொடுக்கறதுக்கு, அட்வைஸ் கொடுக்கறதுக்கு, இல்லைன்னா ஆர்டர் போடுறதுக்கு நம்ம இந்த ஷுட்டை காமனா யூஸ் பண்ணுவோம். யூ ஷுட் விசிட் திஸ் பிளேஸ், இட்ஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு, நீ கண்டிப்பா அந்த இடத்த விசிட் பண்ணணும். யூ ஷுட் வாட்ச் திஸ் மூவி, இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அந்த படம், ஸோ நீ கண்டிப்பா பார்த்தாகணும். ஸோ இந்த மாதிரி சஜஷன் இல்லை அட்வைஸ் கொடுக்கறதுக்கு, யூ ஷுட் நாட் ஸ்மோக் இந்த மாதிரி சொல்றதுக்கு, இல்லை ஆர்டர் போடுறதுக்குலாம் இந்த ஷுட்டை காமனா யூஸ் பண்ணுவோம். பட் அந்த ஷுட்டுக்கும் இந்த ஷுட்டுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. அதே மாதிரி ஷுட்டு முன்னாடி வந்திருக்கிறதுனால இது ஒரு கொஸ்டினா அப்படின்னா அதுவும் இல்லை, ஜஸ்ட் ஒரு இன்வர்ஷன். ஸோ இது வந்து கண்டிஷனல் ஷுட். அதே மாதிரி இஃப் மாதிரியே ஒரு அர்த்தம் கொடுக்கக்கூடிய ஒரு ஷுட், அதனால தான் இதை கண்டிஷனல் ஷுட்னு நம்ம சொல்றோம். ஸோ ஷுட் யூ ஹேவ் எனி குவரிஸ், கான்டாக்ட் அஸ் ஆன் த பிலோ நம்பர். ஸோ வழக்கமான அந்த வேண்டும்ங்கிற அர்த்தத்தை இங்கே கொண்டு வர ட்ரை பண்ண வேண்டாம். அந்த மாதிரி அர்த்தத்தை எதுவும் இது கொடுக்கல. ஸோ இஃப் மாதிரியே ஆன ஒரு அர்த்தத்தை தான் அது இங்கே கொடுக்குது. ரெண்டாவது எக்ஸாம்பிள், ஆஃபீஸ்ல ஒரு கைட்லைன்ஸ்னு வச்சுக்கலாம். ஆஃபீஸ்ல ஒரு ப்ரமோஷன் எக்ஸாம் இருக்கு, அந்த எக்ஸாம் எழுதினா பாஸ் பண்ணாதான் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த எக்ஸாம்ல ஃபெயில் ஆனா அவளுக்கு ப்ரமோஷன் கிடைக்காது அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். இஃப் ஷி ஃபெயில்ஸ் த டெஸ்ட், ஷி வில் நாட் கெட் த ப்ரமோஷன். இஃப் ஷி ஃபெயில்ஸ் த டெஸ்ட், ஷி வில் நாட் கெட் த ப்ரமோஷன். இது வழக்கமான டைப் 1 சென்டென்ஸ். இப்போ நம்ம இந்த ஷுட் வச்சு சொல்ல போறோம். இஃப் எடுத்துட்டு ஷுட் போட்டுக்கலாம். பட் ஃபர்ஸ்ட் ஷுட் வர்றப்போ இந்த மாதிரி வேர்போட எஸ் எல்லாம் எதுவும் சேர்க்கக்கூடாது அப்படின்றதுனால should she fail the test, she will not get the promotion. Should she fail the test, she will not get the promotion. இப்போ அதே மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததானா நாங்க எங்களோட பிரைஸ் லிஸ்ட்டை அனுப்புறோம், நீங்க அதுல இருந்து பார்த்து சூஸ் பண்ணுங்க அப்படின்னு ஒரு கம்பெனில இருந்து உங்களுக்கு ஒரு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. If you are interested, we'll send you the price list. If you are interested, we'll send you the price list. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூ பக்கத்தில் ஆர்ன்னு இருக்கு. நம்ம இஃப் ஷுட் வச்சு ரீப்ளேஸ் பண்றப்போ ஷுட் யூ ஆர்ன்னு வராது. ஷுட் பக்கத்தில் இந்த மாதிரி ஆர்லாம் நம்ம போட மாட்டோம் இல்லையா? ஸோ பேசிக் ஃபார்ம் ஆஃப் த வேர்பை தான் யூஸ் பண்ணணும். அதனால ஆர்ன்றது அதோடைய பேசிக் ஃபார்ம் பீன்றதுனால ஷுட் யூ பி இன்ட்ரெஸ்டட், வில் சென்ட் யூ த பிரைஸ் லிஸ்ட். ஷுட் யூ பி இன்ட்ரெஸ்டட், வில் சென்ட் யூ த பிரைஸ் லிஸ்ட். இப்போ நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸ் ஒன்று சொல்ல போறோம். ஸோ எல்லா விதமான டைப்லையும் ஒரு எக்ஸாம்பிள் நான் எடுத்துட்டு இருந்தேன். ஸோ அவ சீக்கிரம் வராட்டி நாம போயிடலாம், நாம போடுறது நல்லது அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ அவ சீக்கிரம் வராட்டி நாம போயிடலாம் அப்படின்னு சொல்ல போறோம்.
If she doesn't come soon, we'll better go. If she doesn't come soon, we will better go. இந்த இடத்துல doesn't இருக்கு நெகட்டிவ்ன்றதுனால if எடுத்துட்டு should யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த doesn't-க்கு நம்ம notன்னு யூஸ் பண்ண போறோம். அவ்வளவுதான். She should not அப்படின்ற மாதிரி அதை பிரிச்ச மாதிரி. Should she not come soon, we'll better go. Should she not come soon, we'll better go. So இப்போ நாம கண்டிஷனல் ஷுட் பத்தி டீடைல்டா எல்லா விதமான எக்ஸாம்பிள்ஸும் பார்த்தோம். டைப் 1ல ஷுட் எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத நீங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது நாம டைப் 2ல எப்படி இஃப் இல்லாத கண்டிஷனல்ஸை ஃப்ரேம் பண்றதுன்னு பார்ப்போம். ஸோ டைப் 2 எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இமேஜினேஷன். அது ப்ரெசென்ட்லயா இருக்கலாம், ஃபியூச்சர்லயா இருக்கலாம். இப்படி இருந்தா அப்படின்னு ஃபியூச்சரை பத்தியோ இல்ல ப்ரெசென்ட் பத்தியோ ஒரு இமேஜினேஷனை சொல்றதுக்கு நம்ம டைப் 2-ஐ யூஸ் பண்ணுவோம். ஸோ அது ஒரு இமேஜினேஷன் அப்படின்றத ரெஃபர் பண்றதுக்காகவே நம்ம பொதுவாக வேர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஜென்ரலா இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கும்னு பாருங்க. என்னோட தாத்தா உயிரோட இருந்திருந்தா, தாத்தா செத்து போயிட்டாரு, பட் என் தாத்தா உயிரோட இருந்திருந்தா இந்த வருஷம் அவருக்கு 100 வயசாயிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். இஃப் மை grandfather were alive, he would be 100 this year. If my grandfather were alive, he would be 100 this year. இந்த இடத்துல 100ன்னு ஏன் இருக்கு அப்படின்னா he would be 100-year-old man this year. அதுதான் ஷார்ட்டா he would be 100 this year அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ இதை எப்படி கண்டிஷனல் இஃப் இல்லாம கொண்டு வருதுன்னு பார்க்கலாம். இஃப் எடுத்துடலாம், இந்த வேற முன்னாடி கொண்டு வந்துடுங்க. ஸோ இன்வர்ஷன் அவ்வளவுதான். சப்ஜெக்ட் வேர்ப் இன்வர்ஷன் நம்ம ஏற்கனவே ஒருத்தர் சொல்லியிருக்கோம். ஸோ அதே மாதிரி தான். ஸோ வேர் மை grandfather alive, he would be 100 this year. Were my grandfather alive, he would be 100 this year. இப்போ இதை வச்சு நெகட்டிவா ஒண்ணு சொல்ல போறோம். இப்போ அவனோட ஃப்ரெண்டா இல்லாட்டி நான் அவளை கண்ணா பின்னான்னு திட்டுவேன். அவளோட ஃப்ரெண்டா இல்லாவிட்டால் நான் அவளை கண்ணா பின்னான்னு திட்டுவேன். ஃப்ரெண்டா போயிட்டா அதனால திட்ட முடியாது. இப்படி இல்லைன்னா நான் அவளை திட்டுவேன் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். இஃப் ஷி வேர் நாட் மை ஃப்ரெண்ட், ஜென்ரலாவே நம்ம இமேஜினேஷன்றதுனால வாஸ் இல்லாம வேர் வச்சுதான் நம்ம சொல்லுவோம். இஃப் ஷி வாஸ் நாட் மை ஃப்ரெண்ட் இல்ல, இஃப் ஷி வேர் நாட் மை ஃப்ரெண்ட். அதே மாதிரி இமேஜினேஷன் அப்படின்றத சொல்றதுக்காகவே நம்ம பாஸ்ட் டென்ஸ்ல தான் எப்பவும் யூஸ் பண்ணுவோம். இதை டைப் 2 பத்தி தெரியாதவங்க அதையும் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இஃப் ஷி வேர் நாட் மை ஃப்ரெண்ட், ஐ வுட் ஸ்கோல்ட் ஹர் லைக் எனிதிங். லைக் எனிதிங் அப்படின்னா ரொம்ப ஹை எக்ஸ்டென்ட்டுக்கு ரொம்ப நிறைய திட்டுவேன் அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம லைக் எனிதிங் அப்படின்னு சொல்றோம். ஸோ வழக்கம் போல இஃப் எடுத்துடலாம், வேற முன்னாடி கொண்டு வந்துடலாம். இந்த இடத்துல நெகட்டிவ் இருக்கு பார்த்துக்கோங்க. வேர் ஷி நாட் மை ஃப்ரெண்ட், ஐ வுட் ஸ்கோல்ட் ஹர் லைக் எனிதிங். வேர் ஷி நாட் மை ஃப்ரெண்ட், I would scold her like anything. இப்போ நம்ம டைப் 3. டைப் 3யும் இமேஜினேஷன் தான். பட் பாஸ்ட்ல ஏற்கனவே ஒரு விஷயம் நடந்துருச்சு, அது இப்படி ஆயிருந்தா, ஒருவேளை அது இப்படி நடந்திருந்தா அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம டைப் 3 யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்படி நடந்திருந்தால் இப்படி ஆயிருக்கும் அந்த மாதிரி சொல்றதுக்கு. ஸோ அவர் கேட்டிருந்தா நான் அவருக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணியிருப்பேன். சரி, அவர் என்கிட்ட கேட்கலதுனால தான் விட்டுட்டேன். ஸோ அந்த மாதிரி சொல்ல போறோம். இஃப் he had asked, I would have helped him. If he had asked, I would have helped him. இப்போ இந்த இடத்துல if எடுத்துடலாம். if இல்லாத கண்டிஷனல் ஃப்ரேம் பண்ண போறோம். had முன்னாடி கொண்டு வந்துடலாம். had he asked, I would have helped him. Had he asked, I would have helped him. இப்போ ஒரு விஷயம் நடந்துருச்சு, நல்லபடியா நடந்துருச்சு, நல்ல வேலை எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுச்சு. ஏதாவது தப்பு நடந்திருந்தா எல்லாரும் என்னதான் சொல்லியிருப்பாங்க. இது ரொம்ப காமன் டயலாக் இல்லையா? எல்லாரும் என்னதான் சொல்லியிருப்பாங்க, இந்த சென்ஸ் இந்த மிஸ்டேக்குக்கு நீ தான் காரணம்னு சொல்லியிருப்பாங்க, என்னதான் குறை சொல்லியிருப்பாங்க, எல்லாரும் என்னதான் அதை பொறுப்பாளி ஆக்கியிருப்பாங்க. இதுதான் நம்ம இந்த இடத்துல மீன் பண்றோம். சோ அடுத்தவர்கள்லாம் சேர்ந்து என்னை பொறுப்பாளி ஆக்கியிருப்பார்கள் அப்படின்றதுனால நான் பொறுப்பாளி ஆக்கப்பட்டிருப்பேன் அப்படின்னு சொல்றதுனால இந்த இடத்துல பாசிவ் வாய்ஸ்ல I would have been held responsible அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். If something wrong had happened, I would have been held responsible. இப்போ இதே விஷயத்த நாம if இல்லாம சொல்ல போறோம். had முன்னாடி கொண்டு வந்துடலாம். Had something wrong happened, I would have been held responsible. Had something wrong happened, I would have been held responsible. இப்போ நெகட்டிவ் சென்டென்ஸ் ஒன்று சொல்ல போறோம். நான் இன்ஜினியர் ஆயிட்டேன், ஒருவேளை இன்ஜினியர் ஆகாம இருந்திருந்தா நான் ஒரு டீச்சர் ஆயிருப்பேன் அப்படின்னு சொல்ல போறோம். So if I hadn't become an engineer, I would have become a teacher. If I hadn't become an engineer, I would have become a teacher. இப்போ இது ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ்ல இருக்கு. இப்போ இதை நம்ம if இல்லாம கொண்டு வர போறோம். ஸோ had முன்னாடி கொண்டு வந்துடலாம். Had I not become an engineer, எல்லா இடத்துலையும் கவனிச்சிருந்தீங்கன்னா அந்த சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் தான் நம்ம நாட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். Had I not become an engineer, I would have become a teacher. ஸோ இந்த வீடியோல நாம
கண்டிஷனல்ஸ் இஃப் இல்லாம எப்படி கொண்டு வர்றது, அதுல கண்டிஷனல் ஷுட்னா என்ன, டைப் 2 அண்ட் டைப் 3லயும் இஃப் இல்லாத கண்டிஷனல்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்றதுன்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க் யூ சோ மச்.